ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பகவானுடைய மகா வாக்கியம்: எதுவரை உங்களிடம் கோல்டன் ஏஜ் ஸ்திதி உருவாகவில்லையோ அதுவரை விநாசம் ஏற்படாது. கோல்டன் ஏஜ்டு உலகிற்கு செல்வதற்கு முன்பு இங்கேயே நம்முடைய கோல்டன் ஏஜ் ஸ்திதியை உருவாக்க வேண்டும். சற்று சிந்தியுங்கள். சத்யுகத்தினுடைய ஆரம்பத்தில் நம்முடைய ஸ்திதி எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கும். சுகம், சாந்தி, செல்வம், வளங்கள், இயற்கை அனைத்திற்கும் எஜமானனாக இருக்கக்கூடிய ஸ்திதி கடைசியில் நம்மிடம் வந்துவிடும். இங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியோடு தான் நாம் சத்யுகத்திற்குள் பிரவேசம் செய்வோம். அப்பேற்பட்ட ஸ்திதி நம்மிடம் உருவாகும் பொழுது நமக்குள் அதிக சக்தி வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் நிறைந்ததாகிவிடும். நம்முடைய வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆகிவிடும். வெற்றி முழக்கம் ஏற்படும் பொழுது இந்த அனைத்துமே ஏற்படும். எனவே தன்னிடம் கோல்டன் ஏஜ் ஸ்திதியை உருவாக்குவதில் கவனம் கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய ஸ்திதியை மகானாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். இதற்காக சில பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். அஷரீரி ஆகுவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஆத்மா எந்த அளவு ஷரீரத்திலிருந்து விடுபடுகின்றதோ அந்த அளவு மூல ஸ்திதி தானாகவே வந்துவிடும். ஆத்ம திருஷ்டியுடன் பார்க்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியானது நம்மை தேக கவர்ச்சியிலிருந்து விடுபட செய்கின்றது. அதாவது சிலருடைய சரீரம் அழகானதாக இருக்கும், சிலருடைய சரீரம் கருப்பாகவும், சிலருடைய சரீரம் வெண்மையாகவும், சிலருடைய சரீரம் குண்டாகவும், சிலருடைய சரீரம் குட்டையாகவும் இருக்கின்றது. வெரைட்டி சரீரம் இந்த உலகில் இருக்கின்றது. ஆனால் ஆத்மாக்கள் அவரவர்களுக்கான சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கின்றார்கள். இந்த ஷரீரமானது மாறக்கூடியதாக இருக்கின்றது. நாமும் கூட சில நேரம் ஆணினுடைய ஷரீரத்திலும் சில நேரம் பெண்ணினுடைய ஷரீரத்திலும் இருந்திருக்கின்றோம். எனவே நமக்கு ஏன் இந்த ஷரீரத்தின் மீது கவர்ச்சி ஏற்பட வேண்டும்? எனவே தேக கவர்ச்சி இதன் மூலமாக அழிந்துவிடும். இதனால் பவித்ரதா நமக்குள் அதிகரிக்கின்றது. எனவே நான் ஆத்மா என்ற உணர்வை தாரணை செய்வது மிகவும் அவசியமானதாகும். முழு நாளில் 4-5 முறை அவசியம் சிந்தியுங்கள். இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஜொலிக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார்கள். அனைவரும் அவரவர்களுக்கான நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அஷரீரி நிலையை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டும். ஆத்ம திருஷ்டியினுடைய பயிற்சியின் கூடவே கோல்டன் ஏஜ் ஸ்திதியை உருவாக்குவதற்காக தன்னுடைய மனம் புத்தியை சுத்தமாக்குவதில் கவனம் கொடுக்க வேண்டும். கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். பொறாமை, மோகம், பேராசை போன்றவற்றிலிருந்தும் விடுபட வேண்டும். பரச்சிந்தனை, பரதர்ஷனிலிருந்தும் விடுபட வேண்டும். பகைமை, பழிவாங்கும் உணர்விலிருந்தும் முக்தியடைய வேண்டும். எந்த அளவு இவற்றிலிருந்தெல்லாம் முக்தி அடைகின்றோமோ அந்த அளவு நம்முடைய ஸ்திதி கோல்டன் ஏஜ் ஸ்திதியாக ஆகிவிடும். நம்முடைய மனம் அலைபாயவில்லை தானே? நம்முடைய மனதில் சதா சாட்சி பாவனையும் சாந்தமான மனநிலையும் இருக்கின்றதா? நம்முடைய கர்ம இந்திரியங்கள் சீத்தளமாகிவிட்டதா? அல்லது இன்னும் நம்மிடம் விகாரங்களின் அக்னி மிச்சம் இருக்கின்றதா? நம்முடைய அனைத்து ஆசைகளும் விடை பெற்று விட்டனவா? அல்லது இன்னும் உலகாயுத ஆசைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோமா என்பதில் கவனம் கொடுங்கள். நாம் எந்த அளவு சதோ பிரதான ஸ்திதியை உருவாக்குகின்றோமோ அந்த அளவு சதோ பிரதான நேரம் சமீபத்தில் வந்துவிடும். அதற்காக நாம் அந்த ஸ்திதியை கொண்டு வரவில்லை என்றால் சதோ பிரதான நேரம் வராது என்று அர்த்தம் இல்லை. அந்த நேரம் வந்துவிடும். ஆனால் நாம் அந்த ஸ்திதியை உருவாக்குவதன் மூலம் நாம் நேரத்திற்கு சகயோகம் கொடுக்கின்றோம்.
இதனால் நேரமும் நமக்கு சகயோகம் கொடுத்து கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் தன்னுடைய சம்பூர்ண கோல்டன் ஏஜ் சொரூபத்தை எதிரில் வையுங்கள். மேலும் 5 சொரூபத்தினை நினைவு செய்யுங்கள். தன்னுடைய தேவ குலத்தை நினைவு செய்யுங்கள். நான் சத்யுகத்தில் எவ்வாறு இருந்தேன், இதுவே என்னுடைய முதல் ஸ்வரூபம். பிறகு கோவிலுக்கு செல்லுங்கள், இதுவே நம்முடைய பூஜ்ய ஸ்வரூபம். இன்று வரை அனைத்து பக்தர்களினுடைய மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய சொரூபம். தன்னுடைய ஃபரிஸ்தா சொரூபத்தை பாருங்கள். நாலாபுறமும் என்னிடமிருந்து லைட் மைட் பரவிக்கொண்டே இருக்கின்றது. தன்னுடைய சாந்தி தாம வீட்டிற்கு செல்லுங்கள். அங்கு நான் டீப் சைலன்ஸ் ஸ்திதியில் இருக்கின்றேன். தன்னுடைய அனைத்து சொரூபத்தினை நிரந்தரமாக பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய கோல்டன் ஏஜ் ஸ்திதியை நோக்கி நாம் செல்வோம். ஓம் சாந்தி.